ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்விஜி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ஒரு டேஸ்ட்டான ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, அதாவது பொட்டுக்கடலை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்வீட் செய்கிறது அப்படி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்றே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்வீட் செய்கிறதுக்கு பொட்டுக்கடலை யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவு பொட்டுக்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை கப்பு, அதே மெஷரிங் கப்பில் அரை கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகரையும் ஆட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 2 நம்பர் ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பவுட்ரு நல்லா ஸ்மூத்தாக நல்லா எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ அது ஒரு மிக்சிங் பவுலை நம்ம எடுத்துக்கலாம். மிக்சிங் பவுலில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த பவுட்ரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கிறேன். அதாவது மில்க் மேட் இருக்குல்ல, அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு நல்ல ஒரு ரிச்னஸ் கிடைக்கும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் அதே ஒரு 1/4 கப் அளவு பால் நான் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம அடுப்பே பயன்படுத்தாமல் ஒரு ஈஸியான ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா எந்த ஒரு கெட்டியுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதாவது எந்த ஒரு கட்டியுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நம்மளுக்கு அந்த அதாவது நம்மளுக்கு ஒரு ஷேப் கொண்டு வர்றதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி நம்மளுக்கு கையில் எதுவுமே ஒட்டாமல் இருக்கும். இப்போ நெய்யை எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா ஒரு சாஃப்டான மாவு இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்வீட்டை நம்ம அப்படியே ஷேப் தான் கொண்டு வரணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. பார்த்திங்களா, ஒட்டாமல் கையில் எவ்வளோ அழகாக வருதுன்னு. இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்திங்களா, சாஃப்டான நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. கையில் ஒன்று கூட உங்களுக்கு ஒட்டலை. அந்தளவுக்கு நல்லா சூப்பராக நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ அதை நம்ம கீழே அப்ளை பண்ணி விட்டுடலாம். அதாவது ஒரு ஷேப் கொண்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு சின்ன இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர், இந்த மாதிரி போர்டு ஏதாவது எடுத்துக்கோங்க. எடுத்து அதில் லைட்டாக நெய்யை அப்ளை பண்ணி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இப்போ அதில் நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த மாவு அந்த ஸ்வீட்டை நம்ம அதை வச்சுக்கலாம். வச்சு நம்மளுக்கு ஒரு தேவையான ஷேப்பை இப்போ கொண்டு வந்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஷேப்பில் கொண்டு வந்திருக்கேன். இதில் நான் துருவின பாதாம் அப்புறம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் நீங்கள் முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாதாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பாதாம் நல்லா சேர்த்துது, முந்திரி பருப்பு நல்லா சேர்த்து விட்டுட்டு அதை லைட்டாக அப்படியே புஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வெளியே வராமல் நல்லா ஸ்மூத்தாக நம்மளுக்கு நல்லா சூப்பராக ஒரு பார்க்க அழகாக கிடைக்கும். இப்போ நம்ம பீஸ் போட்டுடலாம். அதாவது நைஃப்பில் லைட்டாக கீ அப்ளை பண்ணிக்கோங்க. கீ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே பாக்ஸ் ஷேப்பில் சின்ன உங்களுக்கு என்னென்ன ஷேப் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்லேயும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்து கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன ஷேப் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான். நான் இப்போ வந்து எல்லா ஷேப்பையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ரொம்ப ஒரு டேஸ்ட்டான நம்ம பொட்டுக்கல்லை யூஸ் பண்ணி ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ரொம்ப சூப்பரான பொட்டுக்கல்லை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்த்தோம். அது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணி சொல்லுங்கள். அப்போ தான் போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்றே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.